வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்காங்க. இன்று பொது தமிழில் 100க்கு 100 பெறுவதற்காக இந்த நாம் பார்க்கக்கூடிய அசல் வினாத்தாள் பகுப்பாய்வு 30வது நாள் நம்ம இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தேர்வு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அசல் வினாத்தாளை தான் நம்ம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. வாங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை? ஆதிச்சநல்லூர் என்பது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்தது ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாழிகள் காணப்படும் இடம் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். அந்த முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னா, இதை இந்த முதுமக்கள் தாழை கண்டுபிடிச்சது 1876 2003ஆம் ஆண்டுகளில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை, கிமு 300 முதல் கிபி 300 காலகட்டத்தை சேர்ந்தது இந்த ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிகள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. 4 இது கொடுத்திருக்காங்க, ஒரே ஒரு இது மட்டும் சரியான இணைங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் என்று கூறியவர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தினங்களை கொண்டாட விடுங்கள் என்று கூறியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இது சரியான இணை. அவன் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. மண் புழுவல்ல மானிடனை என்று கூறியவர் யாருன்னா கவிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட தாரா பாரதி. அவர் கூறிய கூட்டுதான் மண் புழுவல்ல மானிடனை. அடுத்து கன்று குரல் கேட்ட பசு யார் சொல்றா? ஆலந்தூரார் கோ மோகனரங்கன். சுருக்கமா ஆலந்தூரார் அப்படி, ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இருக்கணும், சுருக்கமா ஆலந்தூரார் வச்சிருக்காங்க. கன்று குரல் கேட்ட பசு யாரு? ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஓகேங்களா? அப்ப இங்க கொடுக்கப்படுறது சரியான தினங்களை கொண்டாட விடுங்கள் என்பதுதான் சரியானது. அடுத்து புதிய படவீழ்த்திகள் ப்ரொஜெக்டர். புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன. யாருடைய கருத்துக்கள் அப்படின்னா பிரான்சிஸ் சென்கின்ஸ் உடைய கருத்துக்கள் தான் புதிய படவெளி உருவாக அடிப்படையாக அமைந்தது. படச்சொல் உருவாக்க முறை கண்டுபிடிச்சது ஏஸ்ட்மன். அடுத்து தொண்டு செய்து வலுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும். தொண்டு செய்து வலுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாரதிதாசன் யாரை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படின்னா தந்தை பெரியார். தொண்டு செய்து வலுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும், தந்தை பெரியாரை பாரதிதாசன் போற்றி பாடுகிறார். புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் தான் பாரதிதாசன். அடுத்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்னா சரியான ஆன்சர் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனுடைய சாயல்ல தான் பாரதியார் வசன கவிதை எழுதுவார். புதுக்கவிதையுடைய தந்தையார்னா அமெரிக்க வால்ட் விட்மன் தான். இவருடைய முதல் புதுக்கவிதை புள்ளின் இதழ்கள். என்னது? புள்ளின் இதழ்கள். அப்ப முதல்ல பாரதியார் வசன கவிதை எழுதுவதில் யாரை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன், அமெரிக்க கவிஞர். ஓகேங்களா? பாரதியாரை ஃபாலோ பண்றதா நான் பிச்சமூர்த்தி. அவர் தான் தமிழ் புது கவிதையினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். ஓகே. அடுத்து நாமக்கல் கவிஞருடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையை பொறுத்துக அப்படின்னு கொடுக்கிறார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கன் அவருடைய படைப்புகள், இசை நாவல்கள், புதினங்கள், கவிதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள். அப்ப இந்த நாமக்கல் கவிஞர் அவருடைய இசை நாவல்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3. புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10 கவிதை தொகுப்புகள், 5 புதினங்கள், 3 இசை நாவல்கள், 4 மொழிபெயர்ப்புகள். அப்ப இதான அது ஆப்ஷன் பி தான் விடை. ஓகே, எண்ணிக்கை நல்லா பார்த்துங்க. நாமக்கல் கவிஞர் என்றும் காந்திய கவிஞர் அழைக்கப்படுற வே. ராமலிங்கனாருடைய இசை நாவல்கள் எண்ணிக்கை 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. அடுத்து எந்த நாட்டினுடைய அணுதுளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ரசிய நாடு. உருசிய நாட்டினுடைய அணுதுளைக்காத கிரெம்லின் பாதுகாப்பு பெட்டகத்துல திருக்குறள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து
மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி. அப்ப ஆராய்ச்சி, கால ஆராய்ச்சி முன்னோடி அப்படின்னா மறைமலை அடிகள் தான். முல்லைப்பாட்டு பட்டினம் பழைய ஆராய்ச்சி நூல் எழுதியவர் மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறு கால ஆராய்ச்சி நூல் எழுதியவர் மறைமலை அடிகள். அப்ப அவர் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல்னா சாகுந்தலம். அதுதான் சரி. இந்த மதங்க சூளாமணி எழுதியவர் என்ன? சுவாமி விபுலானந்த அடிகள் அல்லது சுவாமி விபுலானந்தர். சுவாமி விபுலானந்த அடிகள், சுவாமி விபுலானந்தர். மத்த விலாச பிரகடனம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். மனன்மணியும் யாரு? பே சுந்தரனார். தமிழுடைய முதல் பாவடிவ நாடக நூல். மனன்மணியும் ஆசிரியப்பா வகையில எளிய நடையில் எழுதியிருப்பார் பே சுந்தரனார். முதல் பாவடிவ நாடக நூல். லிட்டன்பரவ் என்பவர் எழுதிய சீக்ரெட் வே ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது மனோன்மணியும். ஆசிரியர் பே சுந்தரன். முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியும். அப்ப மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி எது? சாகுந்தலம். அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தக்கூடிய கோல் என்று கூறியவர் யாருன்னா கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தக்கூடிய கோல் என கூறியவர் கம்பர். அடுத்து ஜூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்ற ஊவேசா. ஜூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா தான். போப், ஜூலியன் வின்சோன் போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் அவர்கள் பாராட்டிய தமிழறிஞர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசா. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். அதாவது இளைஞர்கள் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் இளைஞர்களுக்கு வளர வேண்டும் அப்படின்னு இளைஞர்களிடம் கூறியவர் யாரு? தந்தை பெரியார் தான். அடுத்து குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியாக விளங்கினார்? அதாவது நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை இயற்றிய ஆசிரியர் குமரகுருபரர். இந்த நூலுக்கு உரை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். இந்த பரிதிமார் கலைஞர் எத்தனை பாடல்களுக்கு நீதிநெறி விளக்கத்துல பாடல்களுக்கு எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காருன்னா மொத்தம் நீதிநெறி விளக்கத்தினுடைய 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் பரிதிமார் கலைஞர். அடுத்து தமிழகத்துல இன்று காணப்படக்கூடிய குடைவரை கோயில்களுள் பழமையான கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சரியான விடை பிள்ளையார்பட்டி. தமிழகத்துல இன்று காணக்கூடிய குடைவரை கோயில்கள்லயே பழமையான கோயில் எங்க இருக்கு? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் தான். இது சிவகங்கை மாவட்டத்துல அமைந்துள்ளது. அடுத்த ஒரு மேற்கோள் தொடர். தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யாருன்னா ரசூல் கம்சுதேவ். அதான் சொல்ற, தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை எப்படி இருக்கும்? வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று சொல்றார் ரசூல் கம்சுதேவ். நாளையின் தாய்மொழி சாகுமலை இன்றே நான் இறந்துவிடும் என்று கூறியவர் ரசூல் கம்சுதேவ். தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சுதேவ் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாரு அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தல புராணங்கள் பாடுவதிலே சிறந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் தாத்தா ஊவேசாவினுடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பெரிய புராணம் பாடிய சேக்கிலாரை பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று புகழ்ந்து பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து அளவில் சனம் செலவொழியா வலிக்கரையில் அருளுடைய உளமனைய தன்னளித்தாய். ஒரு வேணீர் பரிவகற்றி இப்பாடல் வருகிறது. அளவில் சனம் செலவொழியா வலிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் ஒரு வேணி பரிவகற்றி. பாடலோட இடம்பெற்ற நூல் எதுனா சரியான விடை பெரிய புராணம். பெரிய புராணம் தான் சரியானது. அடுத்து அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரேசா என எம்மொழிக்கு சென்றது. அரிசி அறிவில் ஒரேசா சட்டைவா. அப்ப ஒரேசா என்பது எம்மொழி சொல் கிரேக்க மொழிச்சொல். ஒரேசா என்பது எம்மொழி சொல் கிரேக்க மொழிச்சொல். அரிசி நெல்லுடைய அறிவியல் பிறந்து ஒரேசா சட்டைவா. ஒரேசா என்பது கிரேக்க மொழிச்சொல். பேரறிஞர் அண்ணாவுக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. என்னது? கலிங்கத்து பரணி. சொல்றாரு அறிஞர் அண்ணாவே, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி என்று சொல்றாரு அறிஞர் அண்ணா. தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறளோ அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படி சொன்னது யாரு? டாக்டர் கிரோல். தமிழ் மொழியானது அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு. திருக்குறளோ அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் டாக்டர் கிரோல். மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்.
இப்ப நம்மளுக்கு பார்த்தோன்னா மன்னிப்பு என்பது தமிழ் மொழி சொல்லும் போற்றக்கூடாது. ஏன்னா விஜயகாந்தோட ஒரு திரைப்படம் சொல்றாரு, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அப்ப நம்மளால என்ன பண்ணுவாங்க, தமிழ் போற்றக்கூடாது. அப்ப மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்னா உருது மொழி சொல். அப்ப தமிழ்ல நம்ம என்ன சொல்லணும், பொறுத்து கொள்ளுக, பொறுத்து கொள்க என்பதுதான் தமிழ். அப்ப மன்னிப்பு என்பது தமிழ் மொழி சொல் அல்ல, மன்னிப்பு என்பது உருது மொழி சொல்லாகும். ஓகேங்களா. அடுத்து திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம்முடைய பெயரால் மடம் நிறுவி உள்ளவர். திருப்பனந்தாள் மடம், காசி மடம் நிறுவியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யாரு, குமரகுருபரர். காசி கலம்பகம் பாடியிருக்காரு யாரு, குமரகுருபரர். அடுத்து மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். மயிலேறும் பெருமாள் கல்வி கற்றவர் யாருன்னா சுவாமிநாத தேசிகர். மயிலேறும் பெருமாள் கல்வி கற்றவர் யாரு, சுவாமிநாத தேசிகர். அடுத்து உடம்பார் அலியின் உயிரார் அழிவர். உடம்பார் அலியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். இது திருமந்திர பாடல். இந்த திருமந்திர பாடல் இடம்பெற்ற இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற தந்திரம் எது அப்படி கேட்கிறாங்க. புரியுதுங்களா. பாத்தீங்கன்னா 6ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் 8ஆம் தந்திரம். சரியான விடை என்னன்னா இந்த திருமந்திரத்துல இது 3ஆம் தந்திரத்தை இடம்பெற்றுள்ள பாடல். என்ன பாடல், உடம்பார் அலியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என இத்திருமந்திரம் இடம்பெற்ற தந்திரம் 3ஆம் தந்திரம் ஆகும். அடுத்து அங்கவியல் திருக்குறள் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அங்கவியல் திருக்குறள் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல் பார்த்தீங்கன்னா பொறுப்பாளில் இடம்பெற்றுள்ளது. எந்தது, பொறுப்பாளில் இடம்பெற்றுள்ளது. அதுதான் சரி. அறத்துப்பால பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொறுப்பால அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல். காமத்துப்பால் என்று சொல்லக்கூடிய இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதுல ஏமாப்பு என்ற சொல்லுடைய பொருள் என்ன, ஏமாப்பு என்று சொன்னால் ஏமம், ஏமாப்பு என்னது பாதுகாப்பு என்று பொருள். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏமம், ஏமாப்பு, ஏமம், பாதுகாப்பு. அடுத்து அறவுரை கோவை. அறவுரை கோவை என்று அழைக்கக்கூடிய நூல் எது, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் தான் ஆசிரியர். ஒழுக்கங்களை அடுக்கி கூறக்கூடிய நூல் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் ஆசாரக்கோவை. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 வகை மருந்து பொருட்களுக்கு ஏலாது என்று பெயர். ஆசிரியர் கனிமேதாவியார். சிறுவஞ்ச மூலம் 5 மூலிகையினுடைய வேர்களுக்கு சிறுவஞ்ச மூலம் என்று பெயர். ஆசிரியர் காரியாசன். அடுத்து இங்கிலாந்தினுடைய மகாராணியார் விக்டோரியா. காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்தது முதல்ல படித்த நூல் எது, திருக்குறள். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். குடிமக்கள் காப்பியம் என்றும் ஆதி காப்பியம் என்றும் அழைக்கப்படக்கூடியது சிலப்பதிகாரம் தான். குடிமக்கள் காப்பியமாக சிலப்பதிகாரம் தான். நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், பொதுமை காப்பியம் எது, சிலப்பதிகாரம் தான். சிலப்பதி மணிமேல சேர்ந்து அது இரட்டை காப்பியங்கள் சொல்றோம். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா சரியான விடை கலித்தொகை. கலித்தொகை தொகுத்தவர் யாரு, நல்லந்தூனார். நல்லந்தூனார் எதிர்க்கலை 33 பாடல்களையும் பாடியிருக்காரு. ஓகேங்களா. 8 தொகை நூல் ரொம்ப முக்கியமான படிக்க வேண்டியது இந்த அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு ஐவகை திணை பாடல்கள் இருக்கு. கலித்தொகையிலும் ஐவகை திணைகள் இடம்பெற்றிருக்கு. அகநானூரிலும் ஐவகை திணைகள் பாடல் எண்ணுக்கு ஏற்ப வரிசையில் தூக்கப்பட்டிருக்கு. எங்க ஐங்குறுநூறு கலித்தொகை மட்டும் தான் ஆசிரியர் வேறுபடுவாங்க. இப்ப நீங்க குறிஞ்சி படிச்சு குறிஞ்சி எங்க படிச்சாலும் ஆசிரியர் கவிஞர் தான் இருப்பார். மற்றபடி இந்த ஐங்குறுநூறு கலித்தொகை முல்லை என்பது மாறுபடும். ஓகேங்களா. அப்ப முல்லை, மருதம், நெய்தல், பாலை தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே. இப்ப ஐங்குறுநூறு அது முல்லை திணைப்பால பேயனார் இருப்பார். கலித்தொகையில சோழ நல்லூர்துடன் இருப்பார். ஐங்குநூறு மருதம் ஓரம்பொய்யா இருப்பார். கலித்தொகையில மருதல நாகனார் இருப்பார். நெய்தல் எங்க அம்மோனார் இருப்பார். கலித்தொகை நல்லந்தோனார் இருப்பார். எங்க ஐங்குநூறு பாலை பார்த்தீங்கன்னா ஓதலாந்தியர். கலித்தொகை பெருங்கெடுக்கும், பாலைப்பாடிய பெருங்கெடுக்கும். அப்ப தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். ஐங்குநூறுடைய ஐவகை ஆசிரியர் தெளிவாக, கலித்தொகை கலியினுடைய ஐவகை கலியுடைய ஆசிரியர் தெளிவாக, அகநானூறு பாடல் எண்ணுக்கு ஏற்ப எந்த வரிசை எண்ணுக்கு ஏற்ப அகநானூறு வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார், அவர்தான் கனிமேதாவியார்.
ஏலாதி திணைமாலை 150 என்ற இருநூறு படைத்த ஒரே ஆசிரியர் கன்னி மேதாவியார். என் காற்சிலம்பு மணியுடை அரியே, என் காற்சிலம்பு மணியுடை அரியே, இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்யும். என் காற்சிலம்பு மணியுடை அரியே, அப்ப மணி என்பது எதை குறிக்கிறது? மாணிக்கத்தை குறிக்கிறது. அந்த காற்சிலம்பு எதை குறிக்கிறது? மாணிக்கம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின், கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வரியில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருவாசகம் தான் சரி. தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எது என்ன தெரிந்தது அப்படின்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி போன்ற மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தவர் யாருன்னா குமரகுருபரர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. அடுத்து பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய, பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய, இத்தொடரில் உள்ள துயிர் என்பதன் பொருள் என்ன கேட்கிறான்? துயிர் என்ற சொல்லுக்கு பொருள், துயிர் என்ற சொல்லுக்கு பொருள் பவளம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகளில் இடம்பெற்ற நூல் எதுனா சரியான விடை பதிற்று பத்து. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகளில் இடம்பெற்ற நூல் எது? பதிற்று பத்து. உத்தம சோழ பல்லவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா உத்தம சோழ பல்லவர் என்றும் தெய்வ சேக்கிலார் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் சேக்கிலார். உத்தம சோழ பல்லவர் யாரு? சேக்கிலார். இயற்பெயர் அருண்மொழித்தேவர். புல்லூரு புன்கண் தீர்த்தோன், புல்லூரு புன்கண் தீர்த்தோன் இப்படி இடம்பெறும் பறவையினை தந்திருக்க. பறவை எதுனா இதான். புல் என்பது எதை குறிக்கிறது? புறாவை குறிக்கிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதாவது இது என்ன அணின்னு கேட்கிறாங்க. இந்த பாடலில் பயின்று வரக்கூடிய அணின்னு கேட்கிறாங்க. அதாவது என்ன அணினா இது ஏகதேச உருவ அணி. இப்ப ஏகதேச உருவ அணி அப்படின்னா கவிஞர் உருவகப்படுத்த எடுத்துக்கொண்ட இருபோல ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவ அணி. பிறவியை பெருங்கடலாக உருவகப்படுத்தி விட்டு அது சேரக்கூடிய அந்த இறைவன் அடியை தெப்பமாக உருவகப்படுத்தாமையால் இது ஏகதேச உருவக அணியாகும். ஓமை அணி அப்படின்னா என்னன்னா ஓமை இருக்கும், ஓமேயமும் இருக்கும், ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும், அது ஓமை அணி. எடுத்துக்காட்டாக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது போல என்பது ஓமை வெளிப்படையாக இருக்கா? ஓமை அணி. அந்த ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இப்ப நிழல் நிறை அணி என்பதால் நிழல் நிறையாக பொருட்கொள்வது. எடுத்துக்காட்டாக அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுவது. இல்வாழ்க்கை அன்பும் மரணம் உடையதாக விளங்க வேண்டுமானால் அவளுடைய வாழ்க்கையோட பண்பும் பயனுமே அதுவாகும். விளங்கினாதான் பண்பும் பயனும் அதுவாகும். வேற்றுப்பொருள் வைப்படி என்றால் சிறப்பு பொருளால் பொதுப்பொருளையும் பொதுப்பொருளால் சிறப்பு பொருளை விளக்கக்கூடியது வேற்றுப்பொருள் வைப்பணி. உரை முடிவு காணான் என்று நரை முது மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் உரை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் பொது பொருளால் சிறப்பு விளக்குகிறது. அதுதான் வேற்றுப்பொருள் வைப்பணியாகும். அடுத்து முட்டையிட்டது சேவலா பெட்டையா. முட்டையிட்டது சேவலா பெட்டை என்பது என்ன? ஒரு வினா வலு. வினா வலு. பொருந்தா சொல்லை கண்டுபிடி. மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதுல பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு என்னன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, நீலம். அப்ப இதுல எது சம்பந்தம் இல்லாதனா கிளிஞ்சல் தான். ஓகேங்களா? சொல்லை பொருளோடு வருத்துக. வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் அழகு. வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? அழகு. அடவி அப்படின்னா காடு. மருங்கு பக்கம். மதுரம் என்ற சொல்லுக்கு இனிமை. மதுரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இனிமை என்று பொருள். ஆப்ஷன் சி தான் விடை. பிழையற்ற வாக்கியம் எது? இதுல எது சரியான வாக்கியம்னா ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். இங்க ஏன் நம்ம ஓர் போட்டிருக்கோம்னா உயிரெழுத்து வறுமொழியில முதல்ல வரும்பொழுது இங்க நம்ம ஓர் போடணும். உயிர் மெய்யாக இழுத்தால் ஒரு போடணும். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அதுதான் சரி. அடுத்து எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எது? அது எது? அதுதான் செய்வினை தொடர். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். பொறுத்துக. என்றல். என்றல் என்பது என்னது? தொழிற்பெயர். நுந்தை என்பது மருவு. யாவையும் என்பது முற்றுமை. என்றல்னா தொழிற்பெயர் அல்விகுதி. நுந்தை அப்படின்னா உன் தந்தை, உன் தந்தை.
அதோடைய மருவு உந்தை நுந்தை யாவையும் அப்படின்னா முற்றுமை. நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. அப்படின்னது ஆப்ஷன் ஏ தான் விடை. உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் மறைந்து வரும். எவ்வாறு மறைந்து வரும்? அப்படிங்கிற இடைச்சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை, வெளிப்படையா வந்தால் என்னும்மை. அப்ப எங்க மறு இடையிலும் இறுதியில் என்ற இடைச்சொல் மறைந்து வந்தால் அதுதான் என்னது? உம்மை தொகை. எங்க மறைஞ்சு வருது? இடையிலும் இறுதியிலும் தான் மறைஞ்சு வரும். அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படுவதாக வேறுபடுத்துவது. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படுவதாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கருவி வேற்றுமை, கருத்தா வேற்றுமை, ஒரு நிகழ்ச்சி வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை என்பது ஒப்பு, நீங்கள், எல்லை என்று பொருள் வரும். ஆறாம் வேற்றுமை உரிமை வேற்றுமை என்று அழைக்கக்கூடியது, கிழமை பொருளில் வரக்கூடியது. பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? மொழி அமுது, அடிமலர், தமிழ் தேன், கயல் கண். அதனா கயல் விழி, கயல் போன்ற விழி. அப்ப இது உருவகம் கிடையாது, ஓமை தொகை. இது மொழி எமது, அடி தமிழ் தேன் உருவகங்கள் மூணுமே. அப்ப எது விடை? கயற்கண் தான், உருவகம் கிடையாது. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். இக்குறள் பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனைக்கு என்ன விகற்பம் கேட்கிறாங்க, தொடை விகற்பம். அப்ப 1, 2, 3வது சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேரு கூளை மோனை. 1, 2, 4 வந்தா கீழ்கதுவாய், 1, 4 வந்தா ஒருவு, 1, 3, 4 வந்தா மேற்கதுவாய். இங்க 1, 2, 3 வந்திருக்கனால இது என்னது? கூளை மோனை. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி பிறந்துள்ள சொல் எதுனங்க? சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, கன்று கூட்டல் ஆ, கன்றா, கன்று கூட்டல் ஆ. அப்ப உயிர் வரின் வறுமுறையில முதல்ல உயிர் வரும் பொழுது நிலைமொழி ஈற்று அந்த உகரமானது அந்த மெய்யை விட்டு ஓடும். அப்ப இந்த ரூல என்ன இருக்கு? இரு கூட்டல் ஊதான் ரூ. அப்ப வறுமொழி முதலெழுத்து உயிர் வரும் பொழுது உயிர் வரின் குரல் உகரம் மெய்விட்டு ஓடும். அப்ப என்ன இருக்கும்? கண் இரு கூட்டலா. அப்ப இந்த இரு கூட்டலா என்ன மாறுது? கன்றா என்று மாறுகிறது. அப்ப உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி சரியான புணர்ச்சி எது? கன்றா. அதுதான். விண் இன்று வைப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்று பசி இக்குறப்பாவில் காணலாகும் மோனை எது? மோனை 1வது சீரு, 3வது சீரு, 4வது சீரு. அப்ப இது என்னது? மேற்கதுவாய் மோனை. 1, 3, 4 சீர்ல முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது என்னது? மேற்கதுவாய் மோனை. இதே 1, 2, 4 வந்தா கீழ்கதுவாய் மோனை. 1, 2, 3 வந்தா கூளை மோனை. 1, 4 வந்தா ஒருவு மோனையாகும். அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளில் எது சரியானது? எது சரியா? ஒண்ணு சரி, மீது எல்லாமே தப்பு. சால தவ முதல உரிச்சொல் வல்லினம் மிகும். அப்ப இது தவறு. வினைத்தொகையில வல்லினம் மிகாது, சரி. வன்தொட கூட்டியிருப்பின் வல்லினம் மிகும். ஓமை தொகையில வல்லினம் மிகும். அப்ப வினைத்தொகையில வல்லினம் மிகாது, அதான் என்னது? சரியானது. அடுத்து தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தை அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது? அதுதான் அல்லாத மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. இது எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என்று பிரிக்கலாம். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படக்கூடிய பரிதிமார் கலைஞர், அந்த பட்டம் வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி. எவ்வகை செய்தி ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சரியானது மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தி ஓமங்காட்டி மதுரை காஞ்சி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்றும் தூங்கா நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடியது எது? மதுரை. தென்னிந்திய ஏதென்ஸ் எது? மதுரை தான். அடுத்து உலகினில் நாகரிகம் முற்றுமறைந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாரு அப்படின்னா கால்டுவெல். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய கால்டுவெல். அவர்தான் சொல்ற, உலகத்தில் நாகரிகம் அழிஞ்சிட்டா கூட திருக்குறளும் கம்ப ராமாயணம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் சொல்றாரு யாரு? கால்டுவெல். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் ஏற்றுதல்
ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னா தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடிய பரிதிமார் கலைஞர். பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கிறாங்க. எது இல்லாத இடம்னா கோவன்புத்தூர் தான் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம், அதுதான் விடை. அப்ப இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு, சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். அப்படிங்களா? அப்ப பறவைகள் இல்லாத இடம் கோவன்புத்தூர். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. பழைய என்ன உத்தராஞ்சல் கொடுத்துருக்காங்க. உத்தராஞ்சல் என்னது? உத்தரகாண்ட். ஒண்ணுதான். ஓகேங்களா? கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் கம்பர் அம்பியாவதி வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்னது? ராஜ தண்டனை. மித்த மாங்கனி, ஆட்டநித்திய ஆதிமந்தி, கள்ளக்குடி மகாகாவியம் யாருடைய படைப்பு தான்? கண்ணதாசன் படைப்புகள் தான். ஆனால் அவருடைய நாடகம் என்னது? ராஜ தண்டனை. கம்பர் அம்பியாவதி வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராஜ தண்டனை. கீழ்கண்டோடு பொருந்தாதை தேர்ந்தெடு. அயர்கோட்டில் வருவதில் பொருந்தாது எது கேட்கிறாங்க. அயர்கோட்டில் மேற்கூறிகள் வராது. சரிதான். தன்மை முன்னிலை பெயர்கள் பறக்கை பெயர்களாக மாறும். அது அவை என்பது அங்கே என மாறும். காலப்பெயர் என்பது அந்நாள் மறுநாள் என மாறும். இதெல்லாம் சரியா? பொருந்தாது அயற்கூடிய எதுனா இதுதான் விடை. புத்தக வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. புத்தக வாசிப்பை கடமையாக ஆக்கவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்யும் பொழுது புத்தக வாசிப்பு என்பது மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாது எதுன்னு கேட்கிறாங்க. எது? நான் இலக்கிய செம்மல். இலக்கிய செம்மல் கொடுக்கல புக்லேயே இல்லை இந்த சிறப்பு பெயர்கள். அவ செந்தமிழ் ஞாயிறு என்றும் செந்தமிழ் செல்வர் என்றும் தமிழ் பெருங்காவலர் என்றும் அழைக்கப்பட்ட தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தேவநேய பாவாணர். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என் நூலை எழுதியவர் யாருன்னா ரஷ்ய கவிஞன் டால்ஸ்டாய். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என் நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். பெருஞ்சித்திரனுடைய நூல் என்னன்னா கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவிய பாவை, பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. அப்ப ஆப்ஷன் பி தானே அது சரியான விடை. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள்ல இல்லாத ஒன்று கேட்கிறாங்க. படைப்புகள் கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசு, இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனுடைய படைப்புகள். அவருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். அப்ப கள்ளக்குடி மகா காவியம் தான் யாருடையது? கண்ணதாசனுடைய படைப்பு. அப்ப அதுதான் விடை. பெரியாருடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானதை பொறுத்துக. யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1970ஆம் ஆண்டு. பெரியாருக்கு அஞ்சத்தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1978. பெரியார் பங்கேற்ற கூட்டங்கள் 10,700 கூட்டங்களை பங்கேற்றிருக்காரு. அவர் உரையாற்றிய மணி நேரங்கள் எவ்வளவு? 21,400 மணி நேரங்கள் உரையாற்றிருக்கார். அப்ப ஆப்ஷன் பி தான் விடை. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம். திருவிளையாடற் புராணத்தில் காண்டம் பொருந்தாத காண்டம் எதுன்னு கேட்கிறேன். அவர் திருவிளையாடல் மொத்தம் எத்தனை காண்டம்? 3 காண்டங்கள். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டத்தில் ஒரு 18 படலம், கூடல் காண்டத்தில் 30 படலம், திருவாலவாய் 16 படலம், மொத்தம் 64 படலம். அப்ப வஞ்சி காண்டம் என்பதுதான் பொருந்தாத காண்டம். அதுதான் விடை. நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் என்று குறிப்பிடுகின்ற அரசன் யார் அப்படின்னா கரிகால சோழன். யாரு? கரிகால சோழன். நரை முடித்து சொல்லால் முறை செய்த சோழ மன்னன் கரிகால சோழன். மணிமேகலை அமுத சுரப்பிய பெற்றிட உதவியவர் யாருன்னா தீவதிலகை. மணிமேகலை தோழி யாரு? சுதமதி. மணிமேகலைக்கு அறிவு உண்டாக வாழ்த்தியவர் யாரு? அரவணடிகள். இப்ப மணிமேகலை அமுத சுரப்பிய பெற்றிட உதவியவர் தீவதிலகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் அன்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா நற்றிணை. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் அன்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நற்றிணை. இந்த பாடல் வரிகளுக்கு ஆசிரியர், நற்றிணை பாடலுக்கு ஆசிரியர் மிளைக்கிலான் நல்வேட்டனார். மிளைக்கிலான் நல்வேட்டனார். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம். தருமிக்கு பொற்கிளி அளித்த படம் எந்த காண்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவாலவாய் காண்டம். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் திருவாலவாய் காண்டத்தில் அமைஞ்சிருக்கு. அஷ்டபிரபந்தம். இந்த அஷ்டபிரபந்தம் அப்படின்னா என்னன்னா
8 சிற்றிலக்கியங்கள். பிரபந்தம் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். அஷ்ட பிரபந்தம்னா 8 சிற்றிலக்கியங்களை குறிக்கக்கூடியது. காந்தி புராணத்தில் உள்ள பாடல் எண்ணிக்கை மொத்தம் 2034. அப்ப 2034. ஓகேங்களா? காந்தி புராணம் அஸ்லாமிய அம்மையாருடைய படைப்பு. காந்தி புராணம் காந்தி பாட்டுடைய தலைவராக கொண்டு படைக்கப்பட்ட நூல். மொத்த பாடல் எண்ணிக்கை காந்தி புராணத்தில் 2034 பாடல்கள் உள்ளன. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் எனதுதான் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. நரி வெறிவு தலையாருடைய பாடல் வரிகள் புறநானூறு. மறைமலை அடிகளாருடைய மகள் யாரு அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். மறைமலை மகளுடைய பேர் என்னது? நீலாம்பிகை அம்மையார். 9 நாளை உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு. 9 நாளை உடுப்பவை இரண்டு எது? புறநானூறு. போரை ஒளிமீன் என்ற கோவூர்கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யாரு? நெடுங்கிள்ளி. போரை ஒளிமீன் என்ற கோவூர்கிழார் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் நெடுங்கிள்ளி. பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் நூல். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறக்கூடிய பாடல் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. நாள் பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், புறநானூறு, 10 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது சரியான விடை எதுனா திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்று சொல்லக்கூடிய திருவாசக பாடல் வரிகள். தேம்பாவணி என்பது என்ன காப்பியம்? கிறிஸ்தவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடியது தேம்பாவணி கிறிஸ்தவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யார்? தண்டமிழ் ஆசான் என்றும் சாத்தன் நன்னூல் புலவன் என்றும் பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். பாராட்டியவர் இளங்கோவடிகள். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் மொத்தம் 53 பேரு. பாடியுள்ள பாடல்கள் மொத்தம் 55. பாடிய புலவர் எண்ணிக்கை 53. டேஸ் என தொடங்கும் திருப்பதியம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினான்னு கேட்கிறாங்க. அதாவது எந்த திருப்பதியம் பாடி அப்பதியுடைய மகனுடைய அந்த பாம்பின் விடத்தை திருநாவுக்கரசர் போக்கினார்னா ஒன்று கொலாம் எனும் திருப்பதியம் பாடி அப்புதியடியோட மகனுடைய அந்த பாம்பின் விடத்தை திருநாவுக்கரசர் போக்கி அருளினார். உலகெல்லாம் என்பது என்ன? உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க தில்லை அம்பல நடராஜன் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். பொறுத்துக. நூல் ஆசிரியர் களவழி 40 ஆசிரியர் பொய்யையார். கைநிலை புல்லங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தன்னார். பழமொழி முன்துரை அறையினார். ஆப்ஷன் எதனாது சரியான விடை. அடுத்து அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எதுனா பழமொழி 400. தமிழ் எண்களை கூட்டுக. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ் எண்கள் முதல் 9 எண்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஈஸி என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சு. டைரக்டா கேட்பாங்க. இந்த மாதிரி கூட்டுதல் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்ப என்னது? 1 கா உ ஞா ஷா ரு ஷா ஏ ஆ கு. 10க்கு வந்து கா 0 நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது 1 0 போடும். அவ்வளவுதான். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். அதான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. அப்ப என்ன கேட்கிறாங்க? ரூ என்பது தானே 5, ஆ 8. அடுத்து சா என்பது 6, அப்புறம் ஆ என்பது 8. அப்ப 58 68 எவ்வளவு கூட்டுங்க? மொத்தம் 126 126. அப்ப 126 என்ன வரும்? 1 கா உ 6 ஷா. அப்ப இது எங்க இருக்கு விடை? ஆப்ஷன் டி. இப்ப இதான் விடை 126. ஓகே. அடுத்து ஆற்றீர் எப்படி பகவத உறுப்புகளை சொல்றாங்க அப்படின்னா ஆற்று ஆ கூட்டல் ஈர். ஆற்று ஆ கூட்டல் ஈர். இது என்னது? ஆற்றீர். தமிழ் டேஸ் ஓசை மொழி. தமிழ் என்பது மெல்லோசை மொழி. தமிழ் என்பது என்ன ஓசை? மெல்லோசை. சான்றாண்மை அசைபிரித்து காட்டுதல்ல சரியான விடை. அப்ப எது அசைபிரித்து பாருங்க. ஒரு நெடில் ஒரு மெய், ஒரு நெடில் ஒரு மெய், ஒரு மை. ஓகே. அப்ப இதுதான் சரி. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் அசைபிரித்து. இப்ப ஒரு நெடில் மெய்னா நேரசை. இதுவும் நேரசை, இதுவும் நேரசை.
அடுத்து புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 12 வகை புறத்திணைகள் 12 வகைப்படும் என்று சொல்லக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலை. தொல்காப்பி 7 தான் சொல்லுது. 12 சொல்லக்கூடியது புறப்பொருள் வெண்பாமாலை. ஆசிரியர் ஐயனாரிதனார். நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்பு எது? நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்பு எதுனா பொருட்டு நிமித்தம். நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள். அப்ப கொண்டு உடன் என்பது மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். மூன்றாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் கொண்டு உடன். இருந்து நின்று விட காட்டிலும் இது எங்க வரும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள். உடைய உரிமை கிழமையில் என்னது? அது ஆறாம் வேற்றுமை. இது ஆறாம் வேற்றுமை. பொருட்டு நிமித்தம் என்பது நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்துல குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள காய் என்பது பொதுவாக காய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டான சோலைதான். ஆனா இந்த பாஞ்சாலி சபதம் இடம்பெற்ற குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள காய் என்பதன் பொருள் என்னது? காடு. நேர நிகர அன்ன இன்ன என்பதும் பிறகு ஓமத்துருப்பே. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறகு ஓமத்துருப்பே என்று வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா நன்னூல். நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிற ஓம துருவை என்ற வரி இடம்பெற்ற நூல் நன்னூல். ஆசிரியர் பவனந்தி முனிவர். யாப்பர்களுக்காரு ஆசிரியர் அமிர்த சாகரர். அவருடைய ஆசிரியர் குணசாகரர். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடர்ல ஐவர் என்பது என்னது? ஐவர் போர்க்களம் சென்றார். ஆண்களா பெண்களா மென்ஷன். அப்ப அதான் என்னது? ஒன்றொலி பொதுச்சொல். அது ஐவர் கோலமிட்டனர். கோலமிட்டனர் அந்த பெண்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் அங்க அந்த பால் மறைந்து வருது. என்னது? ஒன்றொலி பொதுச்சொல். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவோடு. இந்த குரல்ல பயின்றோட அடி என்னன்னா வேற்றுமேனி. எப்படி அப்படின்னா வேற்றுமணி அப்படின்னா முதல்ல ஒற்றுமையை கூறி பிறகு வேற்றுமையை கூறுவது வேற்றுமேனி. அதாவது இங்க என்ன ஒற்றுமை? தீயினால் சுட்டாலும் ஒண்ணுதான், நாவினால் சுட்டாலும் ஒண்ணுதான். அப்ப அது ஒற்றுமை. வேற்றுமை என்ன? தீயினால் சுட்ட பொன் ஆறும், நாவினால் சுட்ட பொன் ஆறாது. அதுதான் வேற்றுமை. ஒற்றுமையை கூறி வேற்றுமையை கூறுவது வேற்றுமேனி. இயல்பொருள் ஓமையணி என்பது உலகத்தில் இல்லாத பொருளை ஓமையாக்கி கூறுவது. எடுத்துக்கிற பொன்மலை ஒளிந்தது போல அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மன தளித்தட்டு என்பது போல. அதுதான் இயல்பொருள் ஓமையணி. உலகத்தில் இல்லாத பொருளை ஓமையாக்கி கூறுவது. ஏகதேச உருவ அணி என்பது ஒன்றை உருவப்படுத்தி விட்டு இன்னொன்றை உருவப்படுத்த விட்டு விடுவது. எடுத்துக்காட்டு பிறவி பிறகு நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எடுத்துக்காட்டு ஓமை என்பது ஓமை இருக்கும், ஓமையும் இருக்கும், ஆனால் ஓம உறுப்பு இருக்காது. அதை எடுத்துக்காட்டு ஓமையணி. தொட்டணி தூறு மணக்கேணி மாந்திர கட்டணி தூறும் அறிவு. அடுத்து இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அப்ப என்னது? இதுல ஊன்றுகோல் என்பது என்னன்னா ஓமை. இதுல ஓமையை ஊன்றுகோல் தான். ஊன்றுகோல் என்பது எது? பெரியோர் சொல். ஊன்றுகோல் என்பது பெரியோர் சொல். பட்டியுள்ள காலை படிவால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிர உளுமை. அதாவது பட்டியுள்ள பாலை படிவால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராது உளுமை அப்படிங்கிறாங்க. இது என்ன பொருட்கள்னு கேட்கிறாங்க. அதாவது பொருட்கள் 8 வகைப்படும். பொருள் கொள்ளக்கூடிய முறை பொருட்கள் 8 வகைப்படும். இப்ப மொழி மாற்று பொருட்கள் அடிகள், ஒரு அடிகள் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி பொருட்கொள்ளலாம், மொழி மாற்று பொருட்கள். ஆனால் பல அடிகள் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி பொருட்கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியுள்ள காலை வந்து படிவால் கறக்குமா? காலை பால் கறக்காது. பசு வந்து உழுவுமா? உழுகாது. அப்ப இங்க நம்ம பட்டியுள்ள காலை தவிராது வேலை தவிராது உழு நல்ல பசு படிவால் கறக்கு. அப்ப பல அடிகள்ல இருக்கக்கூடிய சொற்களை மாற்றி பொருட்கொள்வது, கூட்டி பொருள்வது கொண்டு கூட்டு பொருட்கள். ஒரு அடியில மட்டும் சொன்னா அது மொழி மாற்று. அன்னம் நுனினா வருட. அன்னம் நுனினா வருட எந்த எழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னா ரா லா. அன்னம் நுனினா வருட தோன்றும் எழுத்துக்கள் ரா லா. இடைநரகரம் சிறப்பு நகரம். அடுத்து நலமுன்னும் நலமுன்னும் தனக்கல் புணர் விதிப்படி பின்னு எது சரி அப்படின்னா சரியான விடை நலமுன் ரணவும் நலமுன் தனவும் வரும். அடுத்து வித்தோடு சென்ற வட்டி என்னும் நட்டினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதற்கு பேரு பனையோலை பெட்டி. வட்டி என்பதற்கு என்ன பொருள்? பனையோலை பெட்டி. அப்ப வித்தோடு சென்ற வட்டி எந்த நூல்? நற்றினை பாடல் வரிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.